உங்கள் அனைவரையும் அன்புடன் ஐபிடி கேம்பஸ் சார்பாக வரவேற்கிறேன். இன்றைக்கு எங்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நாங்க பார்க்க போற விஷயம் சிங்களத்தை நாங்க எப்படி இலகுவா கற்றுக்கொள்ற, அதுக்கு என்ன மாதிரி நுட்பங்கள் பயன்படுத்துற, அதே மாதிரி சிங்களத்துல எத்தனை வகையான திறன்களை நம்ம கட்டாயம் வளர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களையும் நாங்க இன்றைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம். அதே மாதிரி நாங்க ஐபிடி கேம்பஸ் இந்த கோர்ஸ்ல ஏன் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றத நாங்க இந்த இதுல பார்ப்போம். முதல்ல இந்த சிங்கள கற்கை பத்தி, ஸ்போக்கன் சிங்கள கோர்ஸை பத்தி சொல்றதுக்கு முதல்ல நாங்க ஐபிடி கேம்பஸ் யாருன்னு சொல்றது ஒரு செமி இன்ட்ரோடக்ஷன். நாங்க இந்த எஜுகேஷன் செக்டர்ல 1 இயருக்கு மேல மாணவர்களுடைய நலனை கருதி பல வகையான கற்கை நெறிகள் கோர்சஸ் அறிமுகப்படுத்தி கொண்டு வரும். அதுல முக்கியமாக இந்த ஸ்போக்கன் சிங்கள, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி ஐடி ரிலேட்டடான கோர்சஸ், ப்ரோக்ராமிங், அதே மாதிரி பேசிக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அந்த மாதிரி விடயங்கள் மாணவர்களை நலனை கருதி எடுத்துக்கொண்டு வரோம். இப்ப உங்களுக்கு எங்கட ஐபிடி கேம்பஸ் பத்தி மேலதிக தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், எங்களுடைய இணையதளம் ஊடாக கூகுள் ஊடாக இணையதளத்துல சர்ச் பண்ணணும்னு சொன்னா எங்களை பத்தி உங்களுக்கு மேலும் தகவலை அறிந்து கொள்ள முடியும். இந்த நாங்க ஐபிடி கேம்பஸ் இந்த கோர்ஸ் மட்டும் இல்ல, எல்லா கோர்ஸ்லயும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கரிக்குலம் இருக்கு. அப்படின்னா என்ன டீச் பண்ண போறோம், என்ன அவுட்கம் எடுக்க போறோம் சொல்ற பிளான் எங்களுக்கு. அதான் நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கு. அடுத்தது இதுல டீச் பண்ற எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, கவர்மெண்ட் செக்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, பிரைவேட் செக்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய லெக்சர்ஸ் ஊடாகத்தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ் டீச் பண்ணப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக படித்த விஷயங்கள் ரிமெம்பர் பண்றதுக்காக ஜூம் ரெக்கார்டிங் வசதிகள், அதே மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு முன்கூட்டியே அனுப்பப்படும். நீங்க லேர்ன் பண்ண. அடுத்தது உங்களுக்கு டெக்னாலஜி ரீதியான கைடன்ஸ் தேவைன்னு சொன்னா ஐபிடி கேம்பஸ்ல அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி நீங்க படிச்ச விஷயங்கள் நீங்க சாட்டிஸ்ஃபையா இல்லையான்னு சொல்றதுக்கு ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கு. கோர்சஸ் எப்படி போனிச்சு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க படிச்சீங்கன்னு சொல்ற ஃபீட்பேக் சிஸ்டம் மட்டும் இதுல இருக்கு. அடுத்த விஷயம் நீங்க படிக்க போற இந்த கோர்ஸ், ஸ்பெஷல் இந்த சிங்கள கோர்ஸ் எப்படி நாங்க ஒரு மோட்டிவேஷன் ஊடாக ஒரு ஆக்டிவாக என்கேஜ் ஆக்டிவாக கலந்து கொண்டு இந்த மொழியை கற்றுக்கொள்றன்னு சொல்றத நாங்க இதுல பார்ப்போம். ஸோ நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்பெஷலாக இருக்கிறோம். ரைட், முதல்ல நாங்க இந்த செஷனுக்கு போறதுக்கு முதல்ல இந்த செஷனை நாங்க சின்ன சின்ன துண்டுகளாக பிரிச்சுக்கோம். ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், இலகுவாக விளங்கி கொண்டு. அப்ப முதல்ல என்ன பத்தி ஒரு அறிமுகம் உண்டு. அதே மாதிரி நாங்க எப்படி ஒவ்வொரு திறன்களை படிப்படியாக கற்றுக்கொள்ற, அதே மாதிரி என்ன பேசும் போது நாங்க எத்தனை வகையான ஸ்கில்ஸ் பயன்படுத்துறோம், அதே மாதிரி வாசிக்கும் போது என்ன வகையான ஸ்கில் பயன்படுத்துறோம், அதே மாதிரி இந்த உச்சரிப்போட முக்கியத்துவத்தை நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்த விஷயம் இந்த எழுத்துக்களை விளங்கி கொண்டு எப்படி சொற்களை வாசிக்கு. அதே மாதிரி அந்த சிங்களத்தில் கூட 2 வகையான எழுத்துக்கள், ஒன்று உயிரெழுத்துகள், மற்றது இந்த மெய் எழுத்துக்கள். இந்த ரெண்டையும் நாங்க எப்படி லேர்ன் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம்.
அடுத்தது இந்த குறியீடுகள் ஊடாக வந்து எப்படி நாங்க இந்த வசனங்களை வாசிப்போம். இந்த குறியீடுகளை அறிமுகப்படுத்தி இந்த குறியீடுகளை பிராக்டிஸ் பண்ணி நாங்க எப்படி இந்த வசனங்களை வாசிப்போம். அடுத்தது எங்களோட ஸ்பீக்கிங், எங்களோட பேச்சாற்றலை வளர்க்கறதுக்காக நாங்க இதுல ஒரு புது நுட்பம் ஒன்று பயன்படுத்தும் 8 பாக்ஸஸ் மெத்தட். ஸோ இது நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ எங்களோட ஐபிடி கேம்பஸால மாத்திரமே இந்த மெத்தட் உங்களுக்கு கற்றுக்கொண்டு உங்களுக்கு கற்பிக்கப்படும். அதே மாதிரி நாங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் வினை சொற்களை வந்து ஒவ்வொரு வசனத்துக்கு எப்படி வெவ்வேறாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த அன்றாட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்தக்கூடிய சில சொற்களையும் நாங்க பார்க்க போறோம். அதே மாதிரி எப்படி நாங்க இலகுவாக ஒரு தொலைபேசியில இருக்கிறத சொல்ல போறோம். ரைட், நாங்க இதுக்குள்ள போயிடும். ரைட், இதுல என்ன பத்தியான ஒரு இன்ட்ராக்ஷன். அப்ப இன்னைக்கு இந்த துறையில வந்து 6 வருடத்துக்கு மேலோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி புத்த சாசன, ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சர் மினிஸ்ட்ரியில வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தகமைகளும் அது கீழே போடப்பட்டிருக்கு. ரைட், இதுல பாருங்க, நாங்க ஒவ்வொரு ஸ்கில்லையும் ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வாசிப்பு திறன் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், முன்னேற்ற போறோம். செகண்ட் வந்து இந்த வாசிப்பு திறன் பிராக்டிஸ் பண்ணும் இடையிலேயே இந்த எழுதக்கூடிய திறனையும் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எழுதக்கூடிய திறன் நாங்க ரெண்டா பிரிக்கலாம். உண்டு பேச்சு வழக்குல எழுதுறதும், அடுத்தது வந்து இலக்கணம் ரீதியாக எழுதுறது. ஸோ ஸ்போக்கன் ரைட்டிங் ஸ்கில்னு சொல்றது வந்து இந்த பேச்சு ஆற்றல் எழுதக்கூடிய இந்த எழுத்து திறன் வந்து நாங்க அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடிய விஷயங்கள் எழுதுகிறோம். ஆனா இந்த பிரிட்டன் சொல்ற பகுதி வந்து ஒரு தொழில்முறை கடிதத்தில் எழுதும் போது நாங்க இலக்கணம் பயன்படுத்தி எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயம். அடுத்து நாங்க பார்க்க போறது ஸ்பீக்கிங் ஸ்கில், பேச்சா. அடுத்தது வந்து செவிமெடுத்தல். ஸோ இது ரெண்டுக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் தொடர்பு கொண்டு. ரைட், நாங்க பேசுறதுக்கு 4 வகையான ஸ்கில்ஸ் தேவைன்னு சொல்றோம். ஒன்று முதல்ல என்ன, ஃப்ளூயன்சி. ஓகே, ஃப்ளூயன்சின்னு சொல்றது வந்து நாங்க ஒரு விஷயத்துல தரவா இருக்கிறது அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. சரியா, நாங்க வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ஒரு பந்தியை வாசிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு தடை இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு குறியீடு விளங்காம கூட இருக்கக்கூடாது. ஓகே, தொடர்ச்சியாக வாசிச்சு கொண்டு போகக்கூடிய ஃப்ளோ. அடுத்தது வந்து இந்த vocabulary. நாங்க பேசுறதுக்கு பேச்சொற்கள் தேவை, வினை சொற்கள் தேவை. ஸோ நிறைய பேச்சொற்கள் உங்களுக்கு தெரியும், வினை சொற்கள் தெரியும் சொன்னா உங்களுக்கு நிறைய பேசு. அடுத்து இந்த இலக்கணம். நான் சொன்ன ஏற்கனவே இலக்கணம் கூடுதலாக வந்து நாங்க எழுதும் போது பயன்படும். சரியா, இல்ல ஸ்பீக்கிங்ல போட்டிருக்கு, சில நேரம் நாங்க யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு அப்பி கெதர யாமுத, இது பேச்சு வழக்குல யூஸ் பண்ணும், ஆனா இலக்கணம் ரீதியான ஒரு வசனம். அதே மாதிரி இந்த உச்சரிப்பு, நான் உங்களுக்கு இந்த உச்சரிப்பு ஏன் முக்கியம் சொல்றதை ஒரு பகுதியில் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். நிறைய பேர் இந்த உச்சரிப்புக்கு அவதானம் செலுத்துறது இல்லை. நாங்க இந்த ஸ்பீக்கிங்ல 4 வகையான ஸ்கில எப்படி முன்னேற்ற சொல்றோம் பார்ப்போம். ரைட், அடுத்தது இந்த வாசிப்பு. இந்த வாசிப்புன்னு சொல்லும் போது நாங்க 2 வகையான ஸ்கில்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஒன்று இந்த சரியான ஃப்ளோ, வாசிக்கும் போது தடையின்றி வாசிக்கக்கூடிய திறனாக இருக்கிறது. அடுத்தது இந்த உச்சரிப்பு. ஒரு வசனத்தை நாங்க அல்லது ஒரு சொல்ல நாங்க எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். ஏன், இதை கேட்கிற ஆளுக்கு என்ன கருத்துன்னு சொல்றது விளங்கி எடுக்கலாம். சரியா, அப்ப இதன் நோக்கம் என்ன, நீங்க பேசுறதுல சரியான ஒரு ஃப்ளோ, சரியான ஒரு தொடர் ஒன்று இருக்குண்டா, அதே மாதிரி உங்களோட உச்சரிப்பு ஓகேன்னு சொன்னா என்ன இருக்கு, அந்த விஷயம் விளங்கக்கூடிய வண்ணம் தெளிவாக போய் சேரும். ஸோ நீங்க எதிர்பார்க்கிற பதில அதுல இருந்து பாருங்க. ரைட், இதுல பாருங்க, உங்களுக்கு இதுல சில சொற்கள் தரப்பட்டு இந்த சொற்களை உங்களால வாசிக்க ஏலும் சொல்லி ஒரு பாட்டு இருப்பீங்க, ஒரு ஆக்கள் இருப்பீங்க, ஒரு செட் ஒன்று இருப்பீங்க, இன்னொரு பாட்டு சொல்லுவீங்க எனக்கு வாசிக்க ஏல. சரியா, ஓகே. அப்ப இதுல முதலாவது என்ன இருக்கு, அட்டன் சொல்லி இருக்கு. ரெண்டாவது அட்டன் சொல்லி இருக்கு. மூணாவது ஆத்தன் சொல்லி இருக்கு. நாலாவது இரண்டு சொல்லி இருக்கு. அஞ்சாவது ஈத்தலேன்னு சொல்லி இருக்கு. ஆறாவது உச, ஏழாவது ஊட்ட, எட்டாவது எக்கு,
9வது ஏக்கு, 10வது ஐ, 11 ஒய, 12வது ஓலு, 13வது கௌஷு. இப்ப இது உங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். அப்ப எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கு என்ன, எங்களுக்கு தேவை ஒன்று இருந்தா தான் நம்ம கட்டாயம் ஒரு விஷயத்த செய்வோம். அப்ப எங்களுக்கு இதை விளங்கி கொள்ளணும், இதை வாசிக்கணும்னு ஒரு தேவை இப்ப ஏற்பட்டுட்டு. சோ இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக உங்களுக்கு இந்த பகுதி தேவைப்படும். என்ன, நாங்க படிச்ச அந்த மேல் பகுதியில் ஆரம்ப எழுத்துக்கள் தான் இருக்கு. அப்ப நாங்க இதுக்கு சொல்லுவோம் உயிர் எழுத்துகள். அப்ப சிங்களத்துல மொத்தம் 60 எழுத்துகள் இருக்கு. அதுல நாங்க உயிரெழுத்துகளுக்காக 18 எழுத்துக்கள் ஒதுக்கப்பட்டது. அதுல 3 எழுத்துக்கள் தற்போது பயன்பாட்டுல இல்லை. ஓகே, அப்ப முதலாவது சத்தம் என்னன்னு கேட்டா ஆ சத்தம், 2வது ஆ, 3வது ஏ, 4வது ஏ, 5வது ஈ, 6வது ஈ, 7வது ஊ, 8வது ஊ, 9வது இரு, ஓகே, 10வது இரு, 11வது இலு, 12வது இலு, 13வது ஏ, 14வது ஏ, 15வது ஐ, 16வது ஓ, 17வது ஓ, 18வது ஆவ். ஓகே, அப்ப நாங்க இந்த எழுத்துகள் எங்களுக்கு சரியா தெரியும் சொன்னா மேல இருக்கிறதுல ஆரம்ப எழுத்து உங்களால வாசிக்க முடியும். ரைட், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல இந்த உச்சரிப்பு ஏன் முக்கியம். இது உயிர் எழுத்துகள்ல இருக்கிற இந்த எழுத்துகள் தான் நான். இதுல பாருங்க, இந்த இந்த ஏ ஏ சத்தம் வந்த புலன்னு சொல்லி கொடுக்கிறது. அப்ப நாங்க இதை எப்படி உச்சரிக்கிறோம்? இந்த தமிழ்ல வார ஏனட சத்தமோ ஆங்கிலத்துல வார ஏ சவுண்டோ கட்டாயம் இருக்கும். சோ இதுல உச்சரிப்பு சொல்ற. அதே மாதிரி இதுல ஏன் சொல்றத புலன் சொல்லி போட்டுருக்காங்க. அப்ப இதுல உச்சரிப்பு எப்படி வரணும்? உச்சரிப்பு. ஓகே, அடுத்தது இது என்ன, தமிழ்ல வார ஏனட சத்தமாக உச்சரிங்கன்னு சொல்றாங்க. இது தமிழ்ல வார ஏனட சத்தமாக உச்சரிக்க சொல்றோம். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த உச்சரிப்புல முக்கியத்துவம் என்னன்னு சொல்றோம். இப்ப நான் இதை உங்களுக்கு சொன்னேன், தமிழ்ல வார ஏனட சத்தமாக உச்சரிங்க, தமிழ்ல வார ஏனட சத்தமாக உச்சரிங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்ல பாருங்க. உச்சரிக்கும் போது கவனிங்க நல்லா. ஏய, எஸ், ஏயா, எத்து, ஏக்கு. பாருங்க, இதுல ஏ சவுண்ட் ஒன்று வந்திருக்காரு. இது இது அப்ப இந்த உச்சரிப்பு எப்படி ஒரு கருத்து மாற்றம் விளங்குது. ரைட், அடுத்ததுல இந்த வாசிப்புற அடுத்த பகுதி தான் இந்த மெய்யெழுத்துகள் பகுதி. இப்ப நீங்க முதல்ல அந்த வாசிக்கும் போது உயிரெழுத்துல ஒரு தடையன்னு பார்த்தோம். அந்த உயிரெழுத்துல இருக்கிற தடையை நீக்கிறதுக்கு நாங்க என்ன செஞ்சோம், இந்த உயிரெழுத்துல பயிற்சி செஞ்சோம். இப்ப இந்த மெய் எழுத்துல இருக்கிற தடையை நீக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துகள் தெரியும். சோ இந்த எழுத்துல இருக்கிற சார்ட்ல இருக்கிற எழுத்துகள் தெரியும்டா உங்களுக்கு இதுக்கு பக்கத்துல இருக்கிற சொற்களை இலக்குவா வாசிக்க முடியும். இதான் உங்களுக்காக தர பிராக்டிஸ். சோ இதுல முதலாவது கா சவுண்ட், 2வது சா சவுண்ட், 3வது டா சவுண்ட், 4வது தா, 5வது பா, 11 கா சத்தம், 12வது ஜா சத்தம், 13 டா சத்தம், 14 தா சத்தம், 15 பா சத்தம், 23 24 நா சத்தம். இந்த எழுத்துக்களை பயன்படுத்துகிற இடங்கள் வித்தியாசம். 25 மா சத்தம், 31 யா சத்தம், 32 ரா சத்தம், 33 லா சத்தம், 34 வா சத்தம், 35 ஷா சத்தம், 36 ஷா சத்தம், 37 ஷா சத்தம், 38 ஹா சத்தம், 39 லா, 40 ஃபா. இப்ப எங்களுக்கு இந்த எழுத்துக்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நினைக்கிறோம். இப்ப இந்த எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணோம்னு சொன்னா
எங்களுக்கு இலகுவா இந்த சொற்களை வாசிக்க. உதாரணத்துக்கு இந்த சொற்களை ஒவ்வொன்றையும் வாசிப்பாங்க பாருங்க. இதுல முதலாவது கட்டு. இந்த இடத்துல இருக்கிற பாருங்க கா சத்தமும் லா சத்தமும் கல். இந்த இடத்த பாருங்க தாவும் வாவும் தாவு. இந்த இடத்த பாருங்க தாவும் தாவும் தத்து. இந்த இடத்த பாருங்க நாவும் வாவும் நவு. இந்த இடத்த பாருங்க பாவும் ஹாவும் பஹா. பாவும் தாவும் பத்து. மாவும் மாவும் மம. யாவும் தாவும் ஜட்டு. ராவும் சாவும் ரசு. லாவும் யாவும் லய. வாவும் சாவும் வசு. சாவும் தாவும் சத்து. ஹாவும் மாவும் ஹம். இப்ப அடுத்ததாக வந்து இந்த சொற்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி எழுத்துக்களை பார்த்தீங்க ஒவ்வொரு நிறங்களும் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த சிவப்பு நிறத்துல அடையாளப்படுத்துகிற எழுத்துக்கள்ல பயன்படுத்தப்பட்ட குறியீடு நாங்க சொல்லும் அலப்பீல்னு சொல்லி. சோ ஏதாவது குறியீடுக்கு இந்த குறியீடு இந்த எழுத்தோட ஏதாவது எழுத்தோட வந்தா உதாரணத்துக்கு மாவோட இந்த குறியீடு வந்ததுன்னா நாங்க மாண்டு அப்படி எடுப்போம். வாழுத்தோடு வரும்போது வான்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரிதான் நீல நிறத்துல இருக்கக்கூடிய இந்த குறியீடுக்கு பக்கத்துல வந்து இந்த எழுத்துக்கள் பக்கத்துல வந்து இந்த குறியீடு வந்திருந்தா ஹே ஹே அந்த மாதிரி சத்தம் பயன்படும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி எழுத்துகளோட இந்த குறியீடுகள் வந்தா கே பேன்னு சொல்லி அழுத்தி சொல்லும். அதே மாதிரி இந்த ராணக்கு மேல ரீ, மானக்கு மேல மீ, தானக்கு மேல தி இந்த மாதிரி குறியீடுகள் வரும் போது விசிறி எவ்வாறு நாங்க பயன்படுத்துவோம் தி மீ லீ வி அந்த மாதிரி நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி இந்த எழுத்துக்கு மேல இந்த குறியீடு வந்து நாங்க அதை லீ மீ சீன்னு சொல்லி உச்சரிப்போம். அதே மாதிரி இந்த குறியீடுகள் வந்தா நாங்க அதை உச்சரிக்கும் போது இப் இன் இக் அப்படின்னு. அதே மாதிரி கீழ்காலாக வரும்போது இந்த இடத்துல 2 வகையான கீழ்கால் இருக்கு. ஒன்று கூவெழுத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, மற்றது பூ தூ போன்ற எழுத்துக்கு பயன்படுத்தும். அடுத்தது இதை விட நாங்க அழுத்தி சொல்றதுக்கு நாங்க இன்னொரு குறியீடு பயன்படுத்தும். இது பூ சவுண்டாக இருக்கும். பூனா வித்திய உடை. அதே மாதிரி இந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய குறியீடுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த குறியீடு நாங்க கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். இது சேரும் போது கே சத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி 2 குறியீடுகள் சேரும் போது கே சத்தமாக இருக்கு. கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். கேன்னு சொல்ல சத்தம் கே கே போன்ற சத்தமாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி எழுத்துகளுக்கு இடையில் இரு பக்கமும் குறியீடுகள் வரும்போது தோ போ சோ போன்ற சத்தங்களை நாங்க உருவாக்கும். அதே மாதிரி நாங்க இப்படி வரும்போது இந்த தோவை விட கொஞ்சம் அழுத்தி இது உச்சரிப்போம். ஹோன்னு சொல்லி உச்சரிப்போம். ரோன்னு சொல்லி உச்சரிப்போம். அதே மாதிரி பான எழுத்து கீழே அதே மாதிரி தான எழுத்து கீழே வார சத்தமெல்லாம் சொல்லி உச்சரிப்போம். அதே மாதிரி இந்த வாழுத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த குறியீடு வந்து நாங்க ப்ரூ சத்தமோட சொல்லுவோம். உறுத்திய இவ்வும் ரூவும் சத்தம். காணெழுத்துக்கு வந்தா காவும் குரூ குருத்திய. இப்படி வரும்போது கவ் சத்தமாக இருக்கு. கவ் கவ் ஹவ் போன்ற சத்தம். இப்ப எங்களுக்கு இந்த குறியீடுகள்லாம் கிளியரா தெரியும் சொன்னா இந்த 16 இலகுவா உங்களால வாசிக்க இயலும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். அடுத்த விஷயம் இதுல பாருங்க. இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த 8 பாக்ஸ் மெத்தட். அப்ப இத ஒரு ஆளால வாசிக்கலும் சொன்னா அவருக்கு ரீடிங் ஸ்கில் வந்து கிளியர் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம். இந்த ரீடிங் ஸ்கில்ல உச்சரிப்பு அதே மாதிரி ஃப்ளோ. சரியா? இப்ப இது ஒரு ஆள் வாசிச்சு கொண்டு போறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து கருத்து அடுத்த கருத்து விளங்கி எடுக்கக்கூடியது ஈஸி.
ஸோ அதுக்கு அவர் கட்டாயம் 8 boxes மெத்தட். ஸோ இதுல மமன்னு சொல்லி அதே மாதிரி இந்த கலர்ல அடையாளப்படுத்தப்பட்ட சொற்கள் எல்லாமே நாங்க சொல்லுவோம் இந்த சுட்டு பெயர்கள் அல்லது சுட்டு பெயர்கள் மாறும் விதம். 8 பாக்ஸ் மெத்தட்ல முதலாவது. அடுத்து இந்த ரோஹித், கொலம்ப, கருப்பு நிறத்துல காணக்கூடியதெல்லாம் பெயர் சொற்கள் அல்லது பெயர் சொற்கள் மாறும் விதம் அப்படின்னு சொல்றோம். 2வது பாக்ஸ். 3வது இந்த இணைப்பு சொற்கள். ஓகே, வசனத்தை தொடர்பு படுத்தக்கூடிய சில சொல். ஓகே, இது நாங்க 3வது பாக்ஸாக கருதப்படும். அதே மாதிரி இந்த லசனாய், சராய் இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் பேர் அடைமொழிகள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். பேர் அடைமொழி. அதே மாதிரி இந்த மாதிரி சொற்களை நாங்க சொல்லுவோம் வினை அடைமொழிகள். இது நாங்க 4வது பாக்ஸ் கூட சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படும். அப்ப அந்த வசனங்களை நாங்க விளங்கி எடுக்கிறது கட்டாயம் இந்த 8 பாக்ஸும் கிளியராக இருக்கும். நாங்க இதுல முதலாவது பார்ப்போம் சுட்டுப்பெயர்கள், சுட்டுப்பெயர்கள் மாறும் விதம், பேச்சொற்கள், பேச்சொற்கள் மாறும் விதம், வினை சொற்கள், வினை சொற்கள் மாறும் விதம். அடுத்தது கேள்வி கேட்கும் சொற்கள், என்ன, யார், அந்த மாதிரி விஷயம். அடுத்தது பெயர் அடைமொழி, அடுத்தது வினை அடைமொழி, அடுத்தது ஒருமை பன்மை, அடுத்தது இணைப்பு சொற்கள். ஸோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த 8 பாக்ஸ் மெத்தட் விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா அவரால் தடையின்றி பேச முடியும். ஓகே, ஒரு ஆள் பேசுறது விளங்கும், அதுக்கு நாங்க எப்படி பதில் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அந்த 8 பாக்ஸ் மெத்தடோடாகத்தான் நாங்க இங்கட இந்த கோர்ஸை கொண்டு போயிருக்கோம். ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொன்னா இந்த வினை சொற்கள் மாறும் விதம். இதுல உங்களுக்கு நான் சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுல இந்த யன்ன, யனவா, கியா, யை, யன்ன, கியே, யன்னே, யன, கியப்பு, யனகொட்ட யத்தி, அடுத்த யமீன், கிஹில்லா. ஓகே, அப்ப இந்த மாதிரி சொற்கள் வினை சொற்கள் மாறுவிடம் சொல்லும். சோ இது ஒரு கட்டளையாக வந்திருக்கு போங்க அப்படின்னு ஒரு. இது நிகழ்காலத்தை குறிக்குது, போகிறேன், செல்கிறேன் கருத்து. இது இறந்த காலத்தை குறிக்குது, போனேன்னு கருத்து. இது எதிர்காலத்தை குறிக்குது, போவேன்னு. 5வது வசனத்துக்கு இடையில வருது, அப்ப போக, செல்லன்னு கருத்தாக வரும். இது இறந்த காலத்துல ஒரு கேள்வியாக கேட்கும் போது நாங்க பயன்படுத்துவோம். 7வது வந்து நிகழ்காலத்துல கேள்வியாக கேட்கும் பயன்படுத்தும். இது ஒரு பேர் அடைமொழியாக நாங்க பயன்படுத்தும். அதே மாதிரி இந்த 9வதும் பேர் அடைமொழியாக இறந்த காலத்துல முடிஞ்ச விஷயத்தை பயன்படுத்தும். அதே மாதிரி 10வது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப எங்களுக்கு நாங்க பேசும்போது தனித்தனி வசனங்களாக பேச போறது 2 வசனங்கள் ஜாயின் பண்ணி நாங்க பேசுவோம். யனகொட்டு, யத்தி, அம்மா கெதர யனவா, கேன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அம்மா கெதர யனகொட்ட கேன், அம்மா வீட்டை போகும்போது கொண்டு வா. அப்ப யமீன் போய்கொண்டு அல்லது யனகமான் கிஹில்லா சென்று சொல்ல. அப்ப இந்த வினை சொற்கள் மாறும் விதங்கள் ஊடாக வந்து சில விஷயங்கள் என்ன செய்யப்படும் விளங்கி எடுக்க போறோம். அடுத்த விஷயம் வந்து இந்த நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சில சொற்களை பயன்படுத்தும். இந்த சொற்களை எப்படி நாங்க பயன்படுத்துறோம். சரி, இந்த கருத்து ஓண்டா ஆம், நெஹனேன்னு சொல்றது வந்து இல்லை அப்படின்னு சொல்ற கருத்து. உதாரணத்துக்கு பணமில்லை, சல்லின, சல்லினக. பெஹேன்னு சொல்றது முடியாது. உதாரணத்துக்கு தென்னப, தர முடியாது. எப்பாண்ட வேண்டாம், சல்லி எப்பா பணம் வேண்டாம். புழுவான் முடியும், லியான்ன புழுவான் எழுத முடியும். அத்தின்னு சொன்னா போதும், கேம அத்தி சாப்பாடு போதும். ஓகே, மதின்னு சொன்னா போதாது. உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க பணம் போதாது, எப்படி சொல்லலாம் சிங்களத்துல
சல்லி மதி. சல்லி மதி. தகனம்டா தடை. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, நீங்க போற அந்த பேருந்துகள்ல கட்டாயம் போட்டிருப்பாங்க என்னண்டு, தும்பீம தகனம், புகைத்தல் தடை. அதே மாதிரி வழக்கின்ன தவிர்க்க ஒண்ணு போட்டிருப்பாங்க. அப்ப பேசுவதை தவிர்க்கவும், கதாகிரீமை வழக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த விஷயம், நாங்க எவ்வளோ சிங்களத்தை பேசினாலும் சில நேரம் நாங்க சில விஷயங்கள் என்ன செய்வோம்னா சேர்த்து வாசிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இந்த கியான்ன எப்பான்னு சொல்றத வந்து கூடுதலாக நாங்க வாசிக்கும் கதைக்கும் போது கியான்னெப்பா அப்படின்னு சேப்பு. இதுல மாற்றம் உங்களுக்கு விளங்குது எப்படின்னு சொல்லி இதை நாங்க தனித்தனியாக படிப்போம். அடுத்து பாருங்க, கியான்னினது சொல்றதுல நடக்குது, நே பகுதி இல்லாமக்கி கியான்னது ஒயாகி நம்ம கியான்னது. அடுத்து துவன்னோன்னு சேர்த்து வாசிப்போம். என்ன ஒயாகிட்ட துவன்னோ. அப்ப இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையே சொற்களுக்கு இடையிலே ஒரு சின்ன ஒரு கேப் நிப்பாட்டி சொல்லாரு. ஆனா இது அப்படி இல்ல, சேர்த்து நாங்க வாசிப்போம், எந்த விதமான பிரேக்கும் இருக்காது. அடுத்து பலுவத்தேன் பார்த்தீங்கடா. அடுத்து ஆயத்தேவி. அடுத்தது யன்ன இஸ்ரவேல். அது எப்படி சொல்றோம்? யன் இஸ்ரவேல். பொத்தாகேன். பொத்தாகேன். லமேகேக். லமேகேக். அப்ப எங்களுக்கு இந்த பேச்சாற்றல், இந்த பேச்சு வழக்குல பேசக்கூடிய திறன் தெரியா பயன்பாடு இல்லைன்னு சொல்லும் போது, இப்ப யாராவது ஒரு சிங்கள மொழியை தாய்மொழியா பேசக்கூடியவர்கள் பேசும்போது அவர் இப்படிதான் பேசுவார். இப்ப ஒரு ஆளுக்கு விளங்காதுன்னு சொன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. சேர்த்து சொல்றதை பழக்கம். அப்ப ஆங்கிலத்துல வார இந்த லைட் எக்கன்னு சொல்றது பாருங்க, எக்கண்டா ஒன்றும் கருத்து இல்ல. இது வந்து ஒரு ஆங்கிலம் சொல் பயன்படுத்தினா நாங்க ஒரு ஃப்ளோ, ஒரு தொடர்ச்சி எடுத்துக்கிறதுக்காக எக்க யூஸ் பண்ணுவோம். பாருங்க, லைட் எக்க, பஸ் எக்க, வேன் எக்கி, வேனில், வேன் எக்கி, பஸ் எக்கி, பஸ் எக்கி, கிஹின்னதிது, கிஹின்னது. ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இலக்கங்கள் ஊடாக வந்து நாங்க தொலைபேசி இலக்கங்கள் சொல்லுவோம். அதுல முதலாவது அடிப்படையான பகுதி 0 இருந்து 9 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ரைட். என்னோட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. බිංදුව එක දෙක තුන හතර පහ හය හත අට නවය அல்லது 4. இப்போ ஒரு ஆளுக்கு இது ஓகேன்னு சொன்னா அடுத்த கட்டமாக அந்த 11ல இருந்து 19 பார்க்க போறோம். 11க்கு 12, 12க்கு 12, 13 13 அல்லது 13, 14 14 அல்லது 14, 15 15, 16 16 அல்லது 16, 17 17 அல்லது 17, 18 18 அல்லது 18, 19 19 அல்லது 19. அப்ப இதுல ஈஸியா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய இதுகள் தான் இந்த 13 14 16 17 18 19. அப்ப நீங்க இந்த 15 12 11 சொல்றது வந்து பிராக்டிக்கலா தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா எழும் அப்படின்னு சொல்லி நாங்க அடுத்த கட்டமாக இந்த 10ல இருந்து 100 வரைக்கும் பார்ப்போம். 10க்கு நாங்க தகைன்னு சொல்லுவோம், 20 20, 30 திக, 40 ஹத்தலீக, 50 பனஹா, 60 හැට, 70 හැත්තෑව, 80 80, 90 90, 100 100. இப்ப எங்களுக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் சொல்றதுக்கு வந்து இது ஒவ்வொன்றுமே இலக்கம் சேர்ந்தா எப்படி வரும் சொல்லி பார்க்கணும். சோ அதுக்கு நாங்க ஈஸியான ஒரு வே யூஸ் பண்ண போறோம். 20க்கு விஸ்ன்னு சொன்னா 20ஓட இலக்கம் சேர்ந்தா எப்படி மாற்றம் அடையுது? விசி. அப்ப நாங்க ஏற்கனவே படிச்ச இலக்கம் 1க்கு என்ன சொல்லுவோம்? விசி எக்க. இப்ப 29 சொன்னா
விசி நவை என்று வரும். 30க்கு திக, 30ஓட இலக்கம் சேர்ந்தா திஸ். அப்ப இந்த 30ஓட ஒரு 5 இலக்கம் 5 சேர்க்கப்பட்ட எப்படி நம்ம உச்சரிக்கணும்? திஸ் பஹான்னு உச்சரிப்போம். அதே மாதிரி 40க்கு ஹத்தலிகன்னு சொல்லுவோம். 40ஓட ஒரு இலக்கம் சேர்க்கப்படுது. உதாரணத்துக்கு 47 சொல்லுவோம். இப்ப 7க்கு ஹத்தன்னு சொன்னா இந்த மாறும் விதம் ஹத்தலிஸ் ஹத்தன்னு மாற்றம் அடையும். அடுத்தது 50. 50க்கு நாங்க பனகன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே பனஸ்னு மாற்றம் அடையுது. அப்ப நான் சொல்றேன் 55. 5க்கு உங்களுக்கு தெரியும் பஹா அப்படின்னு சொல்லி, இப்ப நீங்க சொல்லுவீங்க பனஸ் பஹா அப்படின்னு சொல்லுவீங்க. 60க்கும் 60ஓட இலக்கம் சேர்ந்தாலும் ஹெட்டன்னு சொல்லித்தான் மாற்றம் அடையும். இப்ப நான் சொல்றேன் 67 அப்படின்னு சொன்னா ஹெட்ட ஹத்தன்னு மாற்றம் அடையும். அடுத்து 70க்கு ஹெத்தேவன்னு சொன்னாலும் இலக்கம் சேர்ந்த உடனே ஹெத்தன்னு மாற்றணும். நான் 77 ஹெத்த ஹத்தன்னு மாற்றணும். அப்ப எங்களுக்கு அதுகளை படிச்சு இலக்கங்களை 2 2ஆக சொல்லணும். இப்ப அடுத்த கட்டமா நாங்க பார்க்க போறது இந்த 100ல இருந்து 1000 வரை. 100க்கு நாங்க சி என்று சொல்லுவோம். 200க்கு தெசி என்று சொல்லுவோம். 300க்கு துன்சி என்று சொல்லுவோம். 400க்கு ஹாரசீய, 500 பன்சீய, 600 ஹைசீய, 700 ஹத்சீய, அதே மாதிரி 800 அட்டசீய, 900 நவசீய, 1000 தாகன்னு சொல்லுவோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? 100க்கு என்ன சொல்ற? 100இன் மடங்கு. அப்ப 100ஓட இலக்கம் சேர்ந்து எப்படி வரும்? சீன்னு சொல்றத நான் என்ன சொல்லுவேன்? எக்கசின்னு மாற்றம் செய்யும். இப்ப எனக்கு 100 ரூபாய் தாங்க எப்படி கேட்கலாம்? மற்ற ரூபியால் சியா பென்னு கேட்கலாம். 100ஓட இலக்கம் சேர்க்கப்படுது. உதாரணத்துக்கு 103. அப்ப நான் எக்கசிய துணர் தான் பயன்படும். 200க்கு தெசியன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே தெசிய தெசியன்னு மாற்றம். 210 தெசிய தான். 300க்கு நாங்க சொல்லுவோம் என்னண்டு துன்சி என்று சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே துன்சின்னு மாற்றம். அப்ப இதுல நாங்க ஏற்கனவே படிச்சோம் 95க்கு அனூபகான். துன்சிய அனூபகான்னு நாங்க பிராக்டிஸ். 400க்கு ஹாரசீய, இலக்கம் சேர்ந்த உடனே ஹாரசீய. இப்ப 420 ஹாரசீய விச. ரைட். அப்ப 500க்கு நாங்க பன்சின்னு சொன்னா இலக்கம் சேர்ந்த உடனே பன்சிய. இதுல உங்களுக்கு பாருங்க 535 போடப்பட்டிருக்கு. 35க்கு திஸ்பகான்னு சொன்னா பன்சிய திஸ்பகான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 600க்கு நாங்க சொல்லுவோம் ஹயசிய அப்படின்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே ஹயசின்னு மாற்றம் அடையும். ஓகே. இப்ப 690 சொல்றது நாங்க ஹயசிய அணுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 700க்கு நாங்க ஹத்சின்னு சொன்னா இலக்கம் சேர்ந்த உடனே ஹத்சின்னு மாற்றம் அடையும். இப்ப நான் சொல்றேன் 759. இப்ப நான் சொல்லுவோம் ஹத்சிய பனஸ் நவய. 800 அட்டசிய, இலக்கம் சேர்ந்த உடனே அட்டசியன்னு மாற்றம் அடையும். அப்ப 899 நாங்க சொல்லுவோம் அட்டசிய அணு நவே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 900க்கு நாங்க நவசியன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே நவசியன்னு மாற்றம் அடையும். அப்ப 997 நவசிய அணுஹத்தன்னு மாற்றம் அடையும். இப்ப நாங்க படிச்ச விஷயத்தை வச்சு நாங்க 3 முறையில இந்த இலக்கங்களை பிராக்டிஸ் பண்ண போறோம். சரி, அப்ப இதுல உங்களோட தலைப்பு பஹත දුරකථන අංකයේ සිංහලෙන් කියන. இப்ப சிங்களத்துல நீங்க இந்த கீழே தரப்பட்ட தொலைபேசிகளுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் தனித்தனியா சொல்லிடுமான்னு பாருங்க. 0යි 7යි 7යි 5යි 6යි 2යි 3යි 8යි 9යි 5යි. அதுக்கு பிறகு 2 2 இலக்கங்கள். 0යි 77යි 56යි 23යි 89යි 5යි. அதுக்கு பிறகு 3 3 இலக்கங்கள். 0යි 77යි 562යි 389යි 5යි. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு விளங்கும்.
தனித்தனியா சொல்லும் போது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டுன்னு சொன்னா 2 இலக்கங்களாக சொல்றதுக்கு பிராக்டிஸ். 2 7ன்னு சொன்னா 3 பிராக்டிஸ் பண்ணணும். ரைட். இப்ப நாங்க எங்களோட கோர்ஸ்ல என்ன மாதிரி விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, அதை நாங்க எப்படி உங்களுக்கு டீச் பண்றோம்னு சொல்றது நான் உங்களுக்கு விளங்கப்படுறேன். ஸோ நாங்க இலகுவான நுட்பங்களை கொண்டு வெறுமனே 35 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சிங்களத்துல இருக்கும் 4 திறன்களையும் அடிப்படையில இருந்து என்ன செய்யப்படும், உங்களுக்கு பயிற்சி செய்யப்படும். அதுவும் பிராக்டிக்கல், முழுக்க பிராக்டிக்கல். ஸோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், உங்களுக்கு ஸ்பீக்கிங் கிளப்ல இணையக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கு. கோர்சஸ் கம்ப்ளீட் ஆயின பிறகு அடுத்தது ஸ்பீக்கிங் கிளப் ப்ராசஸ் போய்கொண்டிருக்கு, செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு லேர்ன் ஏர்ன் கன்செப்ட் அப்படின்னா இப்ப நிறைய பேர் என்ன செய்வோம், படிக்கிற விஷயத்த ஒரு டீச்சிங் கேரியராக யூஸ் பண்ணும். ஸோ அவங்களுக்கும் இந்த கோர்ஸ்ல இந்த லேர்ன் ஏர்ன் கன்செப்ட் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, அப்ப நிறைய பெனிஃபிட் காணக்கூடிய இந்த கோர்ஸ் உங்களுக்கு இந்த 60% ஆஃபரோட மொத்தம் அட்மிஷன் ஃபீஸ் 500, உங்களோட கற்கை நெறிக்கான முழு கட்டணம் 4500, 5000 பே பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸ் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இந்த ஐபிடி கேம்பஸ் இந்த மாதம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். ஸோ இதை நீங்க தாமதிக்காம இந்த கோர்ஸ்ல உடனே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணியோ அப்படி அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல முந்தி கொள்ளுங்க. ஓகே, அப்ப எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய முடிவுகள் தனிப்பட்ட ரீதியா எப்படி இருக்கோ, எங்களோட கருத்துக்களை தனிப்பட்ட ரீதியாக எப்படி இருக்கோ, அதை வெளிப்படுத்துறதுக்கு மொழி தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்றாக்கள் கட்டாயம் இந்த சிங்கள மொழி சொல்றதை தேர்ச்சி பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள், கருத்துகள் முன்வைக்கிறதுக்கு அதனோட வாழ்க்கையில் ஒரு பெரும் ஒரு ஆயுதமாக உங்களுக்கு உதவி செய்யும். ரைட். அப்ப இதுல எந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு இந்த கற்கை நெறி நடக்கும் சொன்னா, உங்களுக்கு திங்கள், புதன், வெள்ளி 3 நாட்கள் உங்களுக்கு இந்த கோர்சஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கான நேரம் உங்களுக்கு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். ரைட். உங்களுக்கு இந்த கோர்சஸ் மட்டுமில்லை, ஐபிடி கேம்பஸ் பத்தி ஃபர்தர் டீட்டெயில்ஸ், மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னா கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம். இமெயில் ஊடாக மெயில் ஒன்று போட்டு கேட்கலாம். அதே மாதிரி இணையதளம் ஊடாக பிரவேசித்து ஐபிடி கேம்பஸ் பத்தி மேலதிக தகவலை நீங்க கேட்டுக்கொள்ளும். அதே மாதிரி உரிய இடத்துக்கு சென்றும் நீங்க எங்களை பத்தி அறிந்து. ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப நான் விளங்கப்படுத்தின விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகங்களோ அல்லது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் ஏதாவது விஷயத்தை விளங்கப்படுத்துன்னு சொன்னா உங்களோட மைக் ஆன் பண்ணி நீங்க கேட்கலாம். ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களோட பெரும் கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி. ஓகே, நான் நினைக்கிறேன் நிறைய பேருடைய கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு இறுதியா சொல்லக்கூடிய விஷயம் மொழி, அதுவும் சிங்கள மொழின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு மொழியாக இருக்கு. உங்களோட வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது கூட இது ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தும். ஸோ உடனே தாமதிக்காமல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நீங்க முந்திக்கொண்டு நீங்களும் சிங்களத்துல 4 திறன்களை கற்றுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி.